An athlete completes one round of a circular track of diameter 200 meter in 40 seconds. What will be the distance covered and the displacement at the end of 2 minutes 20 seconds? இங்கே ஒரு அத்லட் ஒரு சர்க்குலர் ட்ராக்கில் ஓடுறாரு. கன்சிடர் திஸ் இஸ் த சர்க்குலர் ட்ராக். சரிங்களா? ஓகே, இந்த சர்க்குலர் ட்ராக்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்திருக்கேன். அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த பாயிண்ட் பின்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? கொஷின் என்னென்னா அத்லெட்டு ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணால் 40 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாரு. ஓகே, ஸோ இந்த சர்க்குலர் ட்ராக்கோட டயாமீட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? 200 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் ட்ரா பண்ணுறேன். திஸ் இஸ் த டயாமீட்டர் இட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 200 மீட்டர். ஓகேங்களா? சரி, இப்போது நம்மளோட கொஷின் என்னன்னா அட் த எண்ட் ஆஃப் 2 minutes 20 seconds 2 minutes 20 செகண்ட்ஸோட முடிவில் அத்லெட் எங்கே இருப்பார்? அப்போது அவர் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, இதுதான் கொஷின். ஸோ ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ண அத்லெட் எடுத்துக்கிற நேரம் 40 செகண்ட்ஸ். ஒரு ரவுண்ட்னா இமேஜின் பண்ணிக்கோங்க, அத்லெட் பாயிண்ட் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுறாரு, கிளாக் வைஸில் இப்படி ஓடுறாரு, திரும்ப கம்பேக் ஆகி எங்கள் ஏலையே வந்து முடிக்கிறாரு. அது ஒரு ரவுண்டு. அந்த ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ண அத்லெட் எடுத்துக்கிற நேரம் 40 செகண்ட்ஸ். அத்லெட் திரும்ப இப்போ ஏலையே தான் இருக்கார், ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணி திரும்ப இப்படியே ஓடுறாரு, திரும்ப பாயிண்ட் ஏக்கே வந்துடுறாரு. ஓகே, ஸோ 2 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் அத்லெட் எடுத்துக்கிற நேரம் என்ன? 2 × 40 செகண்ட்ஸ் இட் இஸ் 80 செகண்ட்ஸ். இப்போ நான் இந்த 80 செகண்ட்ஸை மினிட்ஸ் அண்ட் செகண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இந்த 80ல் 60 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ 60 செகண்ட்ஸ் 1 மினிட். ஓகேங்களா? அதனால் 1 minute 20 செகண்ட்ஸ். சரி, 1 minute 20 செகண்ட்ஸ் முடிவில் அத்லெட் எங்கே தான் இருக்கார்? பாயிண்ட் ஏல தான் இருக்கார். சரி, நான் இப்போ 3 ரவுண்ட்ஸ் செக் பண்ணுறேன். 3 ரவுண்ட்ஸ்னால் 3 × 40 செகண்ட்ஸ் இட் இஸ் எவ்வளவு? 120 செகண்ட்ஸ். சரி, 120 செகண்ட்ஸ்லையும் நான் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணுறேன். மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணினா இங்கே எவ்வளோ இருக்குது? இதை திரும்ப எப்படி பிரிக்கலாம்? 60 செகண்ட்ஸ் ப்ளஸ் 60 செகண்ட்ஸ்ன்னு பிரிக்கலாங்களா? 60 செகண்ட்ஸ் ப்ளஸ் 60 செகண்ட்ஸ். அப்போ எத்தனை மினிட்ஸ் இருக்குது? 2 மினிட்ஸ் இருக்குது. அப்போது அட் த எண்ட் ஆஃப் 2 மினிட்ஸ் அதில் திரும்ப எங்கே தான் இருக்கார்? பாயிண்ட் ஏல தான் இருக்கார். அதாவது எஸ், 3 minutes 3 ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டாரு, அதுக்கு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிறாரு, பாயிண்ட் ஏலே இருக்கார். அப்போது எனக்கு இன்னும் 20 செகண்ட்ஸ் தான் பாக்கி. ஏன்னா என்னோடய கொஷின் என்ன? 2 minutes 20 செகண்ட்ஸ் முடிவில் அத்லெட் எங்கே இருப்பார்? அப்போது 2 minutes 20 செகண்ட்ஸ்னால் 40 செகண்ட்ஸில் பாதி தான் 20 செகண்ட்ஸ். 40 செகண்ட்ஸுக்கு 1 ரவுண்டுனா 20 செகண்ட்ஸு ஹாஃப் ரவுண்ட். அப்போது திரும்ப அத்லெட் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே இருப்பார்னா பியில் இருப்பார். ஓகே, அப்போது 3.5 ரவுண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க. Now it is எவ்வளோ? 3.5 rounds. 3.5 into 40 எவ்வளோ கிடைக்கும்? It is decimal point உங்களுக்கு இங்கே வரும். ஸோ 140 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாரு. எதுக்கு? 3.5 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் 140 செகண்ட்ஸு. இப்போ 140 செகண்ட்ஸ்னால் உங்களுக்கு 2 minutes 20 செகண்ட்ஸ். சரி, அட் த எண்ட் ஆஃப் 2 minutes 20 செகண்ட்ஸில் 3.5 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி எங்கே இருக்கார்? பாயிண்ட் பியில் இருக்கார். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அத்லெட்டுக்கு ஏ. திஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர் இனிஷியல் பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். அதாவது அவரோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கார். அட் த எண்ட் ஆஃப் த ஜேர்னி இதுதான் என்னது? ஃபைனல் பாயிண்ட் ஆஃப் த அத்லெட். சரிங்களா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸுங்கிறது என்னது? ஆக்சுவல் பாத் கவர்ட் பை த ஆப்ஜெக்ட். இங்கே அத்லெட் தான் நம்மளோட ஆப்ஜெக்ட். ஆக்சுவல் பாத் அவர் எப்படி கவர் பண்ணியிருக்காரு? சர்க்குலர் ட்ராக்கில் தான் போயிருக்காரு. ஆனால் அந்த சர்க்குலர் ட்ராக்லேயே 3.5 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதனால் நாம் என்ன பண்ணிக்கணும்னா 3.5 இன்டூ இது என்னது? சர்க்குலர் பாத். அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணிக்கணும்? சர்க்குலர் பாத்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் யூஸ் பண்ணணும் ஃபார்முலா. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் ஃபார்முலா 2πr. சரிங்களா? இட் இஸ் ஈக்குவல் டு 3.5 இன்டூ 2 இன்டூ பை இஸ் 22/7. டயாமீட்டர் நம்மக்கிட்ட இருக்குது. ரேடியஸ் எவ்வளோ? இன்டூ 100. இப்போ நான் இதெல்லாம் கேன்சல் பண்ணுறேன்.
1 டைம், இது 0.5 டைம். இப்போ 2 × 22 44. ஓகே, அதர்வைஸ் இப்படி கூட பண்ணிக்கலாம். 0.5 × 2 1 1.0, 1 × 22 22, 22 × 100 எவ்வளோ வரும்? 2200 யூனிட் இஸ் மீட்டர். இதுதான் அத்லெட் கவர் பண்ண டிஸ்டன்ஸ். சரிங்களா? நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னால் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது? ஷார்ட்டஸ்ட் பாயிண்ட் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் த ஃபைனல் பாயிண்ட். இனிஷியல் பாயிண்ட் ஏ, ஃபைனல் பாயிண்ட் பி. ஓகே, அவர் எவ்வளோ ரவுண்ட்ஸை கவர் பண்ணியிருக்காருங்கிறதெல்லாம் இங்கே முக்கியம் இல்லை. பட் ஷார்ட்டஸ்ட் distance between the initial and the final point, அதுதான் என்னது? displacement. so displacement is equal to AB. it is equal to எவ்வளவு? 200 meter. so displacement 200 meter, distance 2200 meter. thank you.